உங்களுக்கு கொடுப்பாங்கடா. டே குட்டி பையா, முதல்ல பிஸ்கெட் அப்புறம் புத்தகம். ஆதார ஓரசைவை ஆதார ஓரசைவை மானுடத்து முதற்குரலை தன்னுள்ளே சொல்லாக்கி வடிவமைத்து தக்க வைத்த என் தமிழே, இயல்பான பெருமொழியே, உன்னை இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். நான் ஏன் தமிழுக்கு வணக்கம் சொன்னேன்னு தெரியுமா? நம்மளுடைய தாய்மொழி, அதை தாண்டி நான் படித்தது சொன்னாங்க இல்லையா, பொறியியல் துறை. ஆனால் இன்னைக்கு நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சார்ந்த ஒரு இலக்கிய துறையில். அப்போ தமிழ் தான் என்னைய படிப்படியாக இந்த படிகள் நூலகம் உங்களை உயர்த்துவதை போன்று படிப்படியாக என்னை உயர்த்தியது என் தமிழ் இல்லையா? அதனால தான் நான் எங்கே போனாலும் முதல்ல தமிழுக்கு வணக்கம் சொல்லிடுவேன். அடுத்து உண்மையிலேயே நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இங்கே நான் மாக்கினம்பட்டி தான் நான் பிறந்த ஊர், மாக்கினம்பட்டி. ஆமாம். அதுக்கப்புறம் என்னை திருமணம் பண்ணி பழனியில் கொடுத்தாங்க. இவ்வளோ வருஷமாக சென்னையில் இருந்தோம். இப்போ தான் வந்து சொந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம். சாரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உள்ளே படித்ததுக்கப்புறம் தான் சார் வந்து அவர் எப்படி இமாலய அளவுக்கு நம்மளெல்லாம் பார்க்கும்போது சாரை கொஞ்சம் நம்ம நிமிர்ந்து தான் பார்க்கணும். அந்த பூங்குடி மேடம் அப்படி தான், இந்த பூங்குடி மேடம் சார் பார்க்கும்போது ஹைட் அதிகமாக இருக்கார் இல்லையா? ஹைட்டு மட்டுமல்ல, மனதாலும் அவர் செய்கையாலும் உயர்ந்தவர் அப்படிங்கிறது உண்மையில் இதை படித்ததுக்கப்புறம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். படிகள் படிப்பகம், படிகள் அறக்கட்டளை, அடுத்து படிகள் பதிப்பகம் வேறு. இப்போ நீங்கள் யாராவது இதெல்லாம் கேட்டுட்டு புத்தகம் எழுதணும்னு நினச்சிங்க வச்சுக்கோங்களேன். நீ இப்படி ஒரு புத்தகம் எழுதி உன்னோட அட்டைப்படத்தில் உன்னோட ஃபோட்டோ வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி புத்தகம் வர்றதுக்கும் வழிவகை செய்வதற்காக படிகள் பதிப்பகம். இதையெல்லாம் இதில் ஏதாவது உங்களுக்கு லாபம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடைக்காது. என்ஜிஓக்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வெளிநாடுகள்லேருந்து பணம் வரும், செய்வாங்க. ஆனால் 2 பேரும் அவங்க பேராசிரியராக இருக்காங்க மேடம், இவர் ஒரு பள்ளியில் ஆசிரியர் இல்லையா? அவங்களுக்கு வாழ்க்கையில் 2 குழந்தைகள், கமிட்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதே எவ்வளோ சிரமம்னு தெரியும். இதை தாண்டி ஒவ்வொரு மனிதனும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதை தாண்டி என்ன அப்படின்னா, இங்கே இருக்க எளிய மக்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாது. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நீங்கள்லாம் பெரிய ஆள் ஆகிறதுக்கு உதவுற எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இந்த சந்துக்குள்ளே தான் அத்தனையும் இருக்குது, புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் மட்டும்தான் நம்மளை உயர்த்தி கொண்டு வருது. அதுக்காக ஒரு அற்புதமான பணியை செய்கிற தோழருக்கு என்னுடைய சிரம் தார்ந்த வணக்கங்கள் தோழர். ஏன்னா ரொம்ப எனக்கு படித்ததுக்கப்புறம் பெருமையாக இருந்துச்சு, இப்படி ஒரு தோழர்கள் கூட நம்ம பழகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க துணைவியார். இப்போ என்னுடைய பேர் பூங்குடி பாலமுருகன். எனக்கு பாலமுருகன் துணையாக இருந்து வெற்றிக்கு படியமைப்பது போல் ஜெயக்குமார் அவர்களுக்கு படி. ஏன்னா வீட்டில் சம்சாரம் 100 ரூபா, இங்கே கல்யாணமானவங்க இருக்கீங்க தெரியும், வீட்டில் கணக்கு கொடுக்கும்போது சம்பள கணக்கில் ஒரு 2000 ரூபா குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. சார் உங்கள் வீட்டில் கேட்பாங்களா? எல்லார் வீட்லேயும். ஆனால் நான் கேட்க மாட்டேன். அதனால தான் அவர் என்னை எதுவும் கேட்குறது இல்லை. அப்போ கேள்வி வரும், என்னங்க 2000 ரூபா சம்பளம் கம்மியாக இருக்குது, அது என்ன பண்ணீங்க, யாருக்கு கொடுத்தீங்க? அக்கௌண்ட்லாம் செக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த எதுவும் இல்லாமல் என் கணவர் நல்லது செய்கிறார், அதற்கு நான் வந்து எவ்வளோ உறுதுணையாக இருக்கணுமோ. அவங்க குழந்தை 10th படிக்கிறான், இப்போ அம்மாவை சப்போர்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம கிளாப் பண்ணிடலாமா? ஏன்னா வந்து ஒவ்வொரு எவ்வளவுதான் இவர் வளர்ந்தவராக இருந்தாலும் இந்த வளர்த்திக்கு காரணமாக பெற்றோர்களுக்கு அடுத்து இருக்கிறது மனைவி. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நிறைய வந்து கல்வியில் எல்லாரும் சமம்னு பேசுகிறோம். ஆனால் 80 காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்கிற குழந்தைங்க தான் படிக்க முடியும். அதில் வந்து ஊனமுற்றனா, காது கேட்காத, கண்ணு தெரியாத சொன்னார் இல்லையா, அவங்க மாதிரியெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்காக மாற்றுத்திறனாளி குழந்தைகள் படிப்பதற்காக நிறைய செஞ்சுருக்கார் சாரு. இன்றைக்கி அற்புதமான கதைகளை சொன்னார் இல்லையா? ஏன்னா அவரை வந்து வாழ்த்துறதை விட சார் கூட பயணித்து நம்ம நிறைய கற்றுக்கணும். நான்லாம் இன்னும் நிறையா அவர்கிட்ட கற்றுக்கணும். சார் உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அடுத்து சோலைமாயவன் தோழர், இவர் ஒரு தலைமை ஆசிரியர். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஒரு பள்ளியோட தலைமை ஆசிரியர். உங்களை மாதிரி நிறைய குழந்தைகள் கதை சொல்கிறத இவங்க குழந்தைங்க போடுறாரோ இல்லையோ, ஆனால் எல்லா குழந்தைகள் கதையும் யூடியூப்பில் போடுவார். ஆவணப்படுத்துறது, வடிவேல் சொல்லுவார் இல்லையா, வரலாறு முக்கியம் அமைச்சரே,
அது மாதிரி ஆவணப்படுத்தணும் எதையாக இருந்தாலும். அதைய எல்லாருடைய ஸ்பீச்சையும் ஆவணப்படுத்துவார். எனக்கு இன்றைக்கி சிறப்பான ஒரு அறிமுக உரையும் உங்களுக்கு கொடுத்தாரு. தோழருக்கும் ஏன்னா இது அவருடைய நேரத்தை அவர் சொன்ன மாதிரி வீட்டில் நாளைக்கு ஸ்கூலு, இன்றைக்கி ஒரு ஹெச்எம், நிறைய வேலைகள் இருக்குது, வீட்டில் இருக்கலாம்ல, இதை வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள் சார். இன்றைக்கி வணக்கம்டா வாங்கண்ணா, வணக்கம்ண்ணா. இன்றைக்கி நான் ஒரு அற்புதமான ஒரு நூலை அறிமுகப்படுத்த போகிறேன். அம்மாவை அழகு பார்க்கலாம். தலைப்பே எவ்வளோ கவித்துவமாக இருக்குது. ஒளிஞ்சுக்காரடா, உன் ஃபேஸ் தெரியலிங்க, வாடா இப்படி உட்காந்துக்கோ, அப்போ தான் உன் முகத்தை பார்க்க முடியும். அப்படி உட்காந்துக்க. அம்மாவை அழகு பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அம்மா, இப்போ பாரு அவன் எவ்வளோ அழகாக ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. எல்லா குழந்தையும் தன்னை அழகாக அழகு பண்ணி உட்காந்துருக்கீங்க. அம்மாவை அழகு பார்க்கலான்னு யாருக்காவது தோணியிருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு தோணும். ஆனால் ஒரு ஆண் பிள்ளைக்கு தோணியிருக்கு பார்த்தியா? என் அம்மாவை, இல்லாட்டி எனக்கு நிறைய குழந்தைங்க பசங்க, போதுமா வயசுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் பண்ணு, உனக்கு 40 வயசாச்சு, நீ என்ன 20 வயசு பிள்ளை மாதிரி. நிறைய ஆண் குழந்தைகள் அப்படித்தான் சொல்வார்கள். ஆனால் வளர்ந்த ஒரு ஆண் குழந்தை அம்மாவை அழகு பார்க்கலாம்னு ஒரு அழகான கவிதை தொகுப்பு. கவிதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். நான் கதை எழுதியிருக்கேன், கட்டுரை எழுதியிருக்கேன். அது பக்கமாக எழுதிட்டு போயிடலாம். இது 4 வார்த்தையில் நான் 4 பக்கம் சொல்கிற விஷயத்த 4 லைனில் சொல்லியாகணும். அப்போ இவர் ஹைக்கூவில் ரொம்ப சிறந்தவர் அப்படிங்கிறது தெரியும். முதல் முறையாக குழந்தைகளுக்கான பாடலை படிக்கும்போது மிக வியப்பாக இருந்தது. இதில் என்ன நேரம் கருதி எனக்கு சில பிடித்த அந்த கவிதைகளை சொல்லிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு தவித்தல். கோழி ஒன்று வருகுது, கொத்தி கொத்தி திங்குது, அப்படி தானே கொத்தி சாப்பிடு. கோழி எப்படி வரும்? அப்படி கோழி ஒன்று வருகுது, கொத்தி கொத்தி தின்னுது. என்னது? நாய். நாய் ஒன்று வருகுது, கோழியை துரத்துது. நாய்க்கு கோழி உணவு, கோழிக்கு புழு உணவு. இங்கே அந்த உணவுச்சங்கிலி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. உணவுச்சங்கிலி பாடத்தில் படிச்சிருக்கீங்கள்ல, ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு உயிர் உணவாக மாறிட்டு அப்போ தான் அந்த சங்கிலி விரிவடையும். கடைசியில் புலி தான் அந்த உணவுச்சங்கிலின்னு அதிகபட்சத்தில். அப்போது ஒரு உயிரி இன்னொரு உயிரிக்கு உணவாகணுங்கிறத கோழி ஒன்று, நீங்கள் சொல்லுங்கள். கோழி ஒன்று வருகுது, கொத்தி கொத்தி தின்னுது, நாய் ஒன்று துரத்துது. அப்போ கோழி என்ன பண்ணும்? ரொம்ப உயரத்தில் பறந்து முடியாது, கொஞ்சம் தூரத்தில் என்ன பண்ணும்? இப்படி சிறகு அடிச்சுட்டு பறந்து போகுமா? அப்போ பறந்து போகுது. அப்போ அட பாலா போனவே என்னை துரத்த நானே அப்படின்னு கத்திகிட்டே பறந்து போகுமா? கத்திகிட்டே பறந்து போகுது, பேசிகிட்டே போகுதா? அதான் இவர் பார்க்குறாரு. ஐயோ, நான் கோழிக்கிட்டேருந்து கோழியை நாய்க்கிட்டேருந்து காப்பாற்றணும், ஆனால் அதனோட இது உணவு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இயற்கை உணவு சங்கிலி நான் மீற முடியுமா அப்படின்னு ஒரு மனிதனாக பாவம் நானும் என்ன செய்ய புரியாம தவிக்கிறேன், கொக்கரக்கோ. இது சாதாரணமாக வரிகளாக தெரியுது. இதில் உணவு சங்கிலி வருது, ஒரு உயிர் இன்னொரு உயிரியோட உணவாக இருக்குது. அதை நாம் சக மனிதனாக பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, கோழியை பிடிச்சிட்டு போதும், ஐயோ பாவம் கோழின்னு. ஆனால் இயற்கையோட நியதி என்னன்னா, ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரி உணவாக இருக்குது. அப்போ நான் சக மனிதனாக பரிதவித்தாலும் கூட என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் தவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. அடுத்து, எத்தனை பேருக்கு மாமா ரொம்ப பிடிக்கும்? மாமா பொண்ணு இருக்காடா? மாமாவை எல்லாருக்குமே பிடிக்கும். மாமா பையன் ரொம்ப பெரிய மாமா பையன். எல்லாருக்குமே மாமானா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யூடியூப்பில் கூட ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? பட்டணத்தை பார்க்க போகும் சின்ன மாமா, இந்த பையனை நீ மறந்திடாதே சின்ன மாமா, கேட்டிருக்கீங்களா? இது ஒரு பாடல் வரும். ஒரு குழந்தைக்கு மாமானா அவ்வளோ பிடிக்கும். அம்மாக்கு அடுத்து ஒரு குழந்தை ஏதாவது வேணும்னா மாமாட்ட போய் கேட்கும் இல்லையா? அப்படி ஒரு மாமா என்ன பண்ணுறாருன்னா, வெளியூரில் இருக்கார். வெளியூரில் இப்போ வெளிநாட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோ. அங்கிருந்து வந்தார் அப்படின்னா சந்தோஷமா ஏ எங்கள் மாமா வரார் சந்தோஷப்படுவோம்ல. இப்போ அந்த குழந்தையும் சொல்லுது, எங்கள் மாமா வருகிறார், வெளிநாட்டில் இருந்து வருவார், பொங்கலுக்கு வருவாரே, புது துணியெல்லாம் எடுத்து தருவாரே அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுது. ஆனால் மாமாவுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களாம் என்ன நினைப்போம்னா, வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வரணும்,
புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரணும், வாட்ச் வாங்கிட்டு வரணும், ஐபேடு, இப்படி நிறைய சொல்லுவோம். ஆனால் வெளியிலிருந்து வர்ற மாமாவுக்கு இங்கே வந்த உடனே நம்ம ஊர் தான் பிடிக்கும். போய் மரத்தை தொட்டு பார்ப்பாரு, வீட்டுக்கு ஆடு மாடு பார்ப்பாரு. ஒரு பாட்டு கூட வரும், சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட என் நாடு என்றாலும் நம் நாட்டுக்கு ஈடாகுமா. அதில் ஒரு தெரியுமா, கால வண்டி பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே. வெளிநாட்டில் இருந்தாலும் அங்கே நாம வாழ முடியாது. அவன் என்ன சட்டம் போடுறானோ என்ன திட்டம் அப்போ மாமா கவலையோடு வர்றாரு. இங்கே என்ன பண்ணுறாரா, வேகமாக போயிட்டு அங்கே இருக்க அரச மரம், அந்த அரச மரத்துக்கும் மாமாவுக்கும் 1000 கதைகள் இருக்கும். அந்த அரச மரத்தை தொட்டு தொட்டு தடவி பார்க்குறாரா. பசுமாட்டை போய் தடவி தடவி, அந்த பசுவின் பால் குடிச்சு வளர்ந்துருப்பார் இல்லையா, அரச மரம் பசுமாடு, இதை தடவி கொடுக்குறார். அப்போ 2 விதமான மனோநிலை. ஒரு குழந்தையோட மனோநிலை, எங்கள் மாமா வரார், எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வருவார். ஆனால் மாமாவுடைய மனோநிலை என்ன அப்படின்னா, எப்போ நான் சொந்த மண்ணை மிதிக்க போகிறேன், நான் வளர்ந்த வீட்டை பார்க்க போகிறேன், எங்கள் அம்மா மடியில் படுக்க போகிறேன், நான் வளர்ந்த அரச மரத்தடியை பார்க்க போகிறேன், என் பசுமாட்டை தொட்டு பார்க்க போகிறேன் இல்லையா. அப்போது ஒரு கவிதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வாழ்வியல். இப்போ எத்தனை வரி இருக்குன்னா 8-9 வரி தான் இருக்குது. இந்த 9 வரியில் ஒரு குழந்தையோட மனோநிலை, ஒரு வெளிநாட்டிற்கு சென்ற மாமாவுடைய மனோநிலை, இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவிதையில் சொல்லியிருக்க முடியும். இன்றைக்கி நான் கட்டுரை எழுதுனேன்னு வச்சுக்கேன், கிட்டத்தட்ட அந்த குழந்தைய பற்றி பேசுகிறதே இவ்வளோ நேரம் பேசுகிறேன். அப்போ எழுதுனா எப்படி எழுதுவேன், பக்கம் பக்கமாக எழுதணும். ஆனால் 9 வரிகளில் ஒரு அழகான கிராமத்து வாழ்வியல், ஒரு தாய் மாமா, அவங்களுடைய குழந்தை, 2 எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு இல்லையா. இதுதான் இந்த கவிதை. கவிதை எழுத நிறைய பேர் பயப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, நறுக்கு தரிச்ச மாதிரி சில வார்த்தைகள் சில வரிகளுக்குள்ள அந்த கருப்பொருள் முழுவதையும் கொடுக்கணும். இந்த கவிதை அப்படி இருக்கா. இன்னொரு கவிதை பார்த்திங்கன்னா தீபாவளி. தீபாவளின்னா உங்களுக்கு என்னடா ஞாபகம் வரும், பட்டாசு, அப்புறம் புது ட்ரெஸ், அப்புறம் ஸ்வீட்ஸ். சோறு முக்கியம் அமைச்சரே, கரெக்டாக சொல்கிறாரு பார்த்தியா. இருந்தாலும் பசிக்கும் இல்லை, அதனால் அவன் கரெக்டாக சொல்லிட்டான் ஸ்வீட்ஸ். அப்போ நமக்கு எல்லாருக்கும் தீபாவளினா பட்டாசு, புது துணி, ஸ்வீட்ஸு. ஆனால் இதில் ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு, தீபாவளியை 2 விதமாக பார்த்துருக்காரு. ஒன்று என்னென்னா, புத்தாடை உடுத்தும் தீபாவளி, பட்டாசு வெடிக்கும். நீங்கள் சொன்னதா, புத்தாடை புது ட்ரெஸ் உடுத்தும் தீபாவளி, பட்டாசு வெடிக்கும் தீபாவளி, இனிப்பு தின்னும் தீபாவளி. எல்லாருக்குமே இப்படி தீபாவளி அமைஞ்சிருமா? இதுக்கு பணம் வேணும் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு பையன் சொல்கிறான், எனக்கு எங்கள் அப்பா வந்தால் தான் தீபாவளி. அப்போ உனக்கு தீபாவளி எல்லாம் கிடச்சிருச்சு, ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமா? ஒரு பொதுநலவாதியாக இந்த இடத்துல சிந்திச்சிருக்காரு. அப்போ இது 2 விதமாக நான் பார்க்குற. ஒன்று என்னென்னா, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெய்லி வேஜஸ் சம்பளம் வாங்குறவங்களுக்கு முன்னத்த நாள் தான் தீபாவளி போனஸ் கொடுப்பாங்க. தீபாவளிக்கு முன்னத்த நாள் கடை வீதிகளை பணக்காரங்களாம் பார்க்கும்போது 1 மாதத்துக்கிட்டையே இப்போ என்ன ட்ரெஸ் வந்திருக்கு, விஜய் கார்த்திகேயன் போட்ட, சிவகார்த்திகேயனா விஜய் போட்ட ட்ரெஸ்ஸா எடுத்திருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அன்னைக்கு தான் போனஸ் கிடச்சிருக்கும். குழந்தை காத்துக்கிட்டு இருப்பா, எப்போ அப்பா வருவார். அதை பார்த்திங்கன்னா ராஜா வந்திருக்கிறாருன்னு ஒரு கதை பாடத்தில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பணக்கார வீட்டு குழந்தை, அழகிரிசாமி அவர்கள், அழகிரிசாமியோட கதைகள். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார குழந்தையோட தீபாவளி எப்படி இருக்கும், ஒரு ஏழை குழந்தையின் தீபாவளி. அப்போ அப்பா வரணும், புது துணி கொண்டு வரணும். அவன் பெரிய பெரிய பட்டாசு 1000 வாலா வெடித்தாலும் அட்லீஸ்ட் நாம் என்ன பண்ணணும், கொள்ளு பட்டாசாவது வெடிக்கணும், ஒரு சீனி வெடியாவது சின்ன திரியை கொளுத்தி போட்டாவது வெடிக்கணும். ஆனால் அப்பா வரணும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஏழை குழந்தையோட, இதே இன்னொரு இடத்துல வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும், என்ன தான் அப்பா சந்தோஷமாக பணம் அம்மா அக்கௌண்ட்டில் போட்டுறாரு 50,000 எல்லாம் கிடைச்சாலும் கூட அப்பா பட்டாசு வெடிப்பார். கூட பார்த்திங்கன்னா இவனை மாதிரி இருக்கீல தனியாக வெடிக்கூட மாட்டார், கையை பிடிச்சிக்கிட்டே போவார், போய் பற்ற வைப்பார். பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த சந்தோஷத்தை நான் இழக்கிறேன். அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவருடைய குழந்தை, எனக்கு எல்லாமே கிடைத்தாலும் என் அப்பா இல்லை. இதே ஏழை குழந்தை என்ன தோணுது அப்படின்னா, எங்கள் அப்பா வந்தால் தான் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தில் பணக்காரங்க மலை மாதிரி இருக்காங்க, ஏழை மடு பள்ளம் மாதிரி. ஒரு மலைக்கும் மடுவுக்கும் ஒரே தீபாவளிங்கிற ஒரு விஷயம்
ஒரு ஏழைக்கு எப்படி இருக்கும், பணக்காரனுக்கு எப்படி இருக்கும், இதை மணிக்கணக்கில் பேசலாம். 5 வரிகளில் சொல்லியிருக்கார். நான் 2 விதமாக இதை பார்த்தவங்களாம் வந்து ஒரு ஏழை குழந்தையோட தவிப்பாக பார்ப்பாங்க. எனக்கு இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருமே பணக்காரங்க இல்லை. போய் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெளிநாட்டில் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்படியும் இருப்பாங்க. அந்த குழந்தைகளோட நிலை என்ன அப்படின்னு ஒரு 2 பிரிவுகளுக்கு இடையே உள்ள குழந்தைகளின் மனோநிலை, ஒரு பண்டிகை என்பது அவர்களை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த தீபாவளி. இதே தீபாவளியில் இதோடு முடிச்சிட்டா ஒரு ஆசிரியரோட கடமை முடிஞ்சிருமா? ஆசிரியர்னா யார்? ஆசு இரியர். ஆசுனா குற்றம், இரியர்னா நீக்குபவர், குற்றத்தை நீக்குபவர். ஒரு ஆசிரியர் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும் சொல்லித்தர மாட்டாங்க. சுற்றி நம்ம இந்த பூமி வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமானது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அதே இன்னொரு மத்தாப்பு அப்படிங்கிற கவிதையில் சொல்கிறாரு, தீபாவளி வந்துருச்சு பட்டாச்சு வெடிக்கிறாங்க. தீபாவளி வந்து என்ன பண்ணுவாங்க? பட் 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 பட்டாசு வெடிக்கிறாங்க. தீபாவளி வந்துருச்சு பட்டாசு வெடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இருக்குது என்னாச்சு, படால் படால் சத்தமெல்லாம் கேட்டால் பறவைகள் என்னாகும்? பயந்து போயிடும். பயந்து போய் படப்படப்படப்படான்னு அடிச்சுட்டு அதோட கூடு தேடி ஓடி போகும். நிறையா பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயம் வந்து வேட்டங்குடி சரணாலயம் ஆகட்டும், வேடந்தாங்கல் சென்னையில் கரிக்கிளி சரணாலயம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிராமங்களில் அது பறவைகள் சரணாலயம். அங்கே எல்லாமே அந்த ஊரில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. ஏன்னா வெளிநாட்டிலிருந்து வர்ற பறவை, நம்ம நாட்டில் இருக்கிற அபூர்வமான பறவை எல்லாமே அங்கே இருக்கும் பொழுது அப்போ பட்டாசு வெடிக்க மாட்டாங்களாம். அந்த வரியை சொல்லியிருக்காங்க. பட்டாசு வெடிக்கிறதுனால பறவையும் பயந்துருச்சு, விலங்குகளும் என்ன பண்ணுவோம், ஆடு மாடு இருந்து எல்லாம் கட்டுத்தரையில் ஓடி போய் ஒளியும் பார்த்துருக்கீங்களா? விலங்குகளும் பதுங்கிருச்சு. குட்டி நாய் பார்த்துருக்கீங்களா? அந்த குட்டி நாயும் என்ன பண்ணுச்சாமா, அப்படியே போய் அப்படியே பார்த்தீங்கன்னா குறுகி போய் படுத்துக்கும். அப்போ குட்டி நாயும் படுத்துக்குச்சு. இதை எல்லாமோட நிற்கல, பட்டாசு வெடிக்கிறதுனால இன்னொன்று என்னாகும்? கை காயமாகும். அப்புறம் கரெக்டா புகை மூட்டம், சூப்பரான காற்று மாசுபடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா பருவநிலை மாற்றம். அதான் மழை பெய்கிற காலத்தில் மழை பெய்யாது, வெயில் அடிக்கிற காலத்தில் மழை பெய்யும், மாறி மாறி இப்போ வருது இல்லையா? அப்போ ஆடி மாதத்தில் மட்டும்தான் காற்றடிக்கும்னா இப்போ புரட்டாசி வரும்போது இப்போ கூட அந்தளவுக்கு காற்றடிக்குது. அப்போ பருவநிலையே மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு என்னாச்சு? வளிமண்டலம் காற்று மாசாயிருச்சு. அதுக்கு இந்த பட்டாசும், வாதியார் பாடம் நடத்தாமல் இருப்பாரா? வாதியார் கண்டிப்பாக பாடம் நடத்தியே ஆகணும்ல, அதையும் அந்த இடத்துல கொண்டு வந்துட்டாரு. காற்று மாசு ஆயிருச்சு. அதை விட முக்கியமான விஷயம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது என்ன ஆயிருது? கரியா போச்சு, காசும் கரியா போயிருச்சு. அப்போ இத்தனை கெடுதல் இருக்கிற இந்த பட்டாசு வெடிக்கணுமா? ஏண்டா ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷம், ஆனால் பறவை பயந்துக்குது, விலங்குக பதுங்கிக்குது, குட்டி நாயும் ஓடி போய் ஒழிச்சுக்குது, காற்றும் மாசடைஞ்சு போயிடுது. அப்பா கஷ்டப்பட்டு ஒரு மாதம் 10,000 ரூபா சம்பாரிச்சு காசு ஒரு நாள் தீபாவளிக்கு என்ன ஆயிரும்? 5,000 ரூபா செலவாக போயிடும். அப்பாவோட காசும் கரியாயிருச்சு. அதனால் பட்டாசு வெடிக்க வேண்டாம். என்னது? பட்டாசு வெடிக்க வேண்டாம். பட்டாசு வெடிக்காமல் பாங்குடனே கொண்டாடுவோம். எப்படி சொல்கிறாரு? பட்டாசு வெடிக்காமல் பாங்குடனே கொண்டாடுவோம், தீபாவளியை மகிழ்ந்து நாம் சிறப்போடு கொண்டாடுவோம். அப்போ இனிமேல் தீபாவளி வந்தால் எப்படி கொண்டாடுவீங்க? பட்டாசு வெடிக்காம பண்ணுவீங்களா? நான் ஜெயலலிதா அம்மா கேட்குற மாதிரி செய்வீர்களா? செய்வோம். அப்போ ஒரு கவிதை, ஒரு பாடல் இதை திருப்பி திருப்பி கேட்கும் பொழுது உனக்கு என்னாகும்? வாசிக்கும் போது உன் மனசுக்குள்ள ஒரு வலி வருமா? அப்போ நம்மளால இவ்வளோ கஷ்டம், நம்ம ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக இது நடக்குதா? அப்போ இங்கே வந்து என்ன சுற்றுச்சூழல் பிரச்சனையாகும், மற்ற உயிர்கள் எப்படி பாதிக்கப்படும், நம்ம பொருளாதாரமும் எப்படி வீணாகும். அப்போ இது உனக்கு அவ தேவையில்லைன்னு சொல்லலை, உன்னை கேள்விக்கு ஒரு எழுத்து என்ன பண்ணணும்னா உன்னை யோசிக்க வைக்கணும்,
கேள்வி கேட்க வைக்கணும். நீ செய்கின்ற தவறை உனக்கு முகத்துக்கு நேராக சுட்டி காட்டணும். இதை இந்த பாட்டு பண்ணுதா? இந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு தோணுச்சா இல்லையா, நம்ம என்ன தப்பு செய்கிறோம் அப்படின்னு? அப்போ ஒரு எழுத்து அதுதான் பண்ணணும். அதுதான் சொல்லுவாங்க, வாழ்முனைக்கு பயப்படாதவன் கூட பேனாவின் முனைக்கு பயப்படுவானாம். எழுத்தாளர்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. இந்த பாடல் ஒரு 4 முறை நீயாக எழுத்துக்கூட்டி வாசித்து பார்த்தீங்கன்னா உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும். நம்ம இந்த செயலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ அவ்வளோ ஒரு காத்திரமான எழுத்தை இந்த தீபாவளியை 2 விதமாக கொடுத்துருக்காரு. சந்தோஷமாகவும் கொடுத்துருக்காரு, பொருளாதார ரீதியாக சொல்லியிருக்காரு, என்ன பிரச்சனைகள் வரும் இது எல்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்து எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச கவிதை என்னென்னா சிகப்பு. இது எவ்வளோ பேருக்கு இந்த கவிதை புரியுதுன்னு கேளுங்க. எங்கள் காருக்கு முன்னாடி கார் ஒன்று போகுது, பின்னாடி பக்கத்தில் அப்பப்போ சிவப்பு லைட்டு எரியுது. என்னன்னு அப்பா கிட்ட கேட்கையில் முன்னாடி போகிறவர் பிரேக்க மிதிக்கிறாரு, புதுசாக கற்றுக்கிறாரு, காரோட்ட புதுசாக கற்றுக்கிறாரு. இங்கே கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தேன். அப்போ நான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்த ரூல் எதுனா, நீ தனியாக ஓட்டும் போது திடீர்னு நிறைய வண்டி கிராஸ் ஆகிட்டாலோ உனக்கு பதட்டம் ஆகிட்டாலோ ஒரு இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா சுற்றியும் காரை சுற்றி பளிச்சுன்னு சிகப்பு லைட்டு எரியும். அப்போ எரிஞ்சுதுன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு தெரியும், ஓஹோ இது எல்போர்டா. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, லேடிஸ் கார் ஓட்டும் போதோ எல்போர்டு நம்ம இது பண்ணும்போது வேகமாக வந்து இடிக்கிற மாதிரி இடிச்சுட்டு போவாங்க, பயமுறுத்துவாங்க. அப்போ அந்த லைட்டை நீ போட்டு விட்டுட்ட அப்படின்னாலே ஓஹோ இது எல்போர்டா அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு டிராஃபிக், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு மனிதராக டிராஃபிக்கை யாரும் சரியாக கடைபிடிக்கிறது இல்லை, தனி மனித ஒழுக்கம் இல்லை. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம நாடில் அப்போ தான் சந்தில் பூந்து போகிறது, பொந்தில் பூந்து போகிறது, டிராஃபிக் லைட்டை பற்றி கவலையே படுறதில்ல, போய் இடிச்சு ஆக்சிடெண்ட் ஆகுது இப்படி. அப்போ அந்த டிராஃபிக் மேனஸ்னால் என்ன அப்படிங்கிறது இந்த கவிதை. அதாவது நிறைய கவிதைகள் நான் படித்த வரைக்கும் பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, குழந்தைகளுக்கு வளையல், பொம்மை இப்படி தான் வரும். ஆனால் இதை தாண்டி சமூக சிந்தனைகள்னால் இங்கே இருக்கக்கூடிய இன்பம், மகிழ்ச்சி, நம்ம ஒரு மனிதனாக ஒரு சமுதாயத்தில் வாழணும்னா என்னென்ன நம்மக்கிட்ட குவாலிட்டிஸ் இருக்கணும், அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு கவிதைகளையும் இந்த சிகப்பு கவிதையில் எனக்கு அப்படி தான் ஒரு மனிதன் மாண்புடையவனாக ஒரு டிராஃபிக் கார் ஓட்டுற அப்படின்னா நீ எப்படி, அது நாளைக்கு பசங்களாம் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு தெரியணும். இப்போ நீயும் கார் ஓட்டுவ தெரியணும். அப்போ ஒரு சின்ன வயசுலேயே அழகாக உனக்கு இதை புகுத்தியிருக்காரு. கடைசியில் அம்மாவை அழகு பார்க்கலாம் வர்றேன். மைனா வீடுன்னு ஒரு கவிதை, இது எனக்கு 4 வரி தான், ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை. மைனா பார்த்துருக்கீங்களா? நம்ம தூய தமிழில் அதுக்கு பேர் நாகனவாய். மைனான்னு சொல்ல மாட்டோம், தூய தமிழில் நாகனவாய். ஆங்கில நேம் தான் வந்து மைனா. மைனா ஒன்று வந்துச்சு, கூடு ஒன்று கட்டுச்சு. நீங்களும் சொல்லுங்கள், மைனா ஒன்று வந்துச்சு, கூடு ஒன்று கட்டுச்சு, முட்டை ஒன்று போட்டுச்சு, குஞ்சு ஒன்று பொரிஞ்சிச்சு. இப்போ முட்டை ஒன்று போட்டுச்சு, குஞ்சு ஒன்று பொரிஞ்சிச்சு, எங்கள் வீடு 2ம் இப்போ மைனா வீடு ஆனதே. இதில் எவ்வளோ பெரிய இது இருக்குது தெரியுமா? ஒரு பறவை கூடு கட்டுறதை பார்த்துருக்கீங்களா? எந்த இடத்துல வேணாலும் கூடு கட்டாது. கூடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து சுற்றி ஆண் பறவை தான் முதல்ல வந்து பார்த்து சுற்றி பார்க்கும், இந்த இடம் நமக்கு பாதுகாப்பானதா, அங்கே வச்சா வேறு ஏதாவது பறவை, வலிமையான ஒரு பறவை வந்து கூட்டை கலைச்சிருமா, முட்டையை கீழே தள்ளிடுமா, இதையெல்லாம் வந்து அது சுற்றி பார்க்க. அதை விட என்னென்னா, மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் கட்டணுன்னா இந்த மனிதர்கள் ஆபத்தில்லாதவர்களா அப்படின்னு பார்த்துட்டு எல்லா வீட்லேயுமே வந்து சிட்டுக்குருவி வீடு கட்டாது. யார் சிட்டுக்குருவி கூட்டை கலைக்காமல் இருக்காங்களோ அவங்க வீட்டில் தான் கட்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இவன் நம்ம கூட்டை கலைக்க மாட்டாயா, அந்த நம்பிக்கை அந்த பறவைக்கு வந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் பறவை வந்து கூடு கட்டும். அப்படி மைனா கட்டுச்சான். இப்போ அவங்க மைனா கூடும், என் வீட்டுக்குள்ளேயே நீ சௌரியமாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லுவார், காக்கை குருவி எங்கள் ஜாதி. ஆனால் நம்ம மனுஷங்களே என்ன பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி, ஏன் ஜாதி, ஊஞ்சாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, பொஞ்சாதி இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு மைனாவை கூட சக உயிராக பார்க்கணும். பாரதி சொன்ன, அவர் காத்திரமாக சொன்னார், இதை அழகாக ஒரு மைனா கூடு கட்டுறதை வச்சு சொல்லியிருக்கார். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை, ஒரு கவிதையை மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறதுக்கு 1 நிமிடம் இல்லை அரை நிமிடம் போதும். ஆனால் அது உள்பொருளாக என்ன இருக்குன்னு
இப்போ எனக்கு தோணும், உனக்கு வேறு விதமாக தோணும். அதுதான் எழுத்தாளர் என்னன்னா கொடுத்துட்றாரு உன் கையில். இதை வச்சு அடுத்த கட்டமாக நீ என்ன பண்ண போகிற. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெயில் போய் விளையாடி இருக்கீங்களா? எதுக்காக வெயிலில் போய் விளையாடணும்? வெயிலில் போய் நாங்களும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டோம். ஒரு படத்தில் கூட வரும் தெரியுமா, வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே நண்டூரு நரியூரு, அது வருது இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கவலையே படாமல் இந்த மாக்கினாம்பட்டி தெருவில் எந்த தெருவையும் விட்டதில்லை. டயர் வண்டி ஓட்டிக்கிட்டு நுங்கு வண்டி ஓட்டிக்கிட்டு சும்மா கயிறுலையே பஸ் கட்டிக்குவோம், வச்சுக்கிட்டு ஓடுவோம். அப்போ அது இன்றைக்கி நீங்கள்லாம் ஏசி, கொஞ்சம் வசதியான வீட்டுனா ஏசி விட்டு செல்ஃபோனை விட்டு வர்றதில்லை, டிவி, வெளியில் வந்தால் ஐயோ வெயில் கருத்து போயிடுவோம். ஆனால் உண்மையில் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா வைட்டமின் டி பற்றாக்குறை. போட்டிங்கன்னா வைட்டமின் டிக்கு தனியாக ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. இந்த வைட்டமின், ஏன்னா இந்த வைட்டமின் டி இருந்தால் தான் உனக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருமா. அப்போ அந்த வைட்டமின் டி இன்றைக்கி நமக்கு கிடையாது. போய் எடுத்தானே வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸு உடம்பு சரியில்லைன்னு போனால் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. அன்றைக்கி எங்களுக்கெல்லாம் இல்லைன்னா நாங்கள் வெயிலில் விளையாடினோம், விட்டமின் டி கிடச்சிது. அப்போது அந்த குழந்தைக்கு வெறும் மகிழ்ச்சி மட்டுமில்லை, இப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் இந்த கவிதை சொல்லி கொடுக்குது. எங்கப்பா சொன்னார், சின்ன பசங்களா நாங்கள் கில்லி விளையாண்டோன்னு சொன்னார். கில்லி விளையாடி இருக்கீங்களா யாராவது? எப்படி கீழே ஒரு குச்சி வச்சு அடித்து மேலே போட்டெல்லாம் அடிப்பீங்கள்ல, நாங்கள் கில்லி விளையாண்டோன்னு சொன்னார். வெயிலோடு விளையாடி வேர்க்க விறுவிறுக்க திரிஞ்சோன்னு சொன்னார். யார்? என்னோட அப்பா. இப்போ நாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள்லாம் உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா வயசில் இருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டுக்குள்ளே இருக்கிற செயற்கை காற்றில் மிதக்கிறேன், ஃபேன் இல்லாமல் கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. பவர் கட்டாச்சுன்னா எவன்டா அந்த லைன்மேனுக்கு ஒரு ஃபோனை போடுங்கடா, கரண்ட்டே இல்லை, எப்போ வரும்னு தெரியல. ஷட் டவுன் கீது ஆச்சுன்னா அன்றைக்கி அவ்வளவுதான். லைன்மேனை திட்டாத திட்டு எடுத்துக்கிட்டு இருப்போம் வீட்டில். ஏப்பா பேசாமல் நீங்கள் இது யூபிஎஸ் ஒன்று மாட்டியிருக்கலாமில்லப்பா, அப்பா அம்மாவை திட்டுவோம். செயற்கை காற்று இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி மரங்கள் இல்லை. இங்கே ஓரளவுக்கு மரம், அரச மரத்தடியில் தான் இருக்கிறோம். ஆனால் செயற்கை காற்றில் சுற்றுறோம். வெயிலை கண்டா வெறுக்கிற என்ன ஆகிடும், ஐயோ சொல்லுவேன் சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுட்டு தான் நான் வெயிலுக்கு போவேன், இல்லை அப்படின்னா அவ்வளோதான் நான் டார்க் காம்ப்ளெக்ஸ் ஆகிடுவேன் அப்படின்னு விளம்பரத்தில் சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா வெயிலுக்கே போகிறதில்ல. வெயிலை கண்டா வெறுக்கிற விட்டமின் டி வேண்டும் என்றாலே வெயிலில் விளையாட வேணுமே. இந்த விட்டமின் டி நீ வெயிலில் விளையாடிப்பார், உனக்கு நோய்களே அதிகம் வராது. ஏன்னா விட்டமின் டி இருந்துச்சுன்னா நீ சாப்பிட்ற உணவில் இருக்க எல்லா சக்தியும் எடுத்துக்க, உனக்கு எதிர்ப்பு சக்தியும். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காரு? சந்தோஷத்தை சொன்னாரா, மற்ற உயிர்களை மதிக்க சொல்லி கொடுத்தாரா, அன்பு செலுத்த சொல்லி கொடுத்தாரா, ஏழை பணக்கார வித்தியாசம் சொல்லி கொடுத்தாரா, ஒரு போக்குவரத்து விதியை எப்படி கடைப்பிடிக்கணும்னு இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாருனா, நீ ஆரோக்கியமாக எப்படி வாழணும், ரொம்ப முக்கியம் அதுதானே. சுவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியும். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான், இவன் சொன்னா இல்லையா நான் எக்ஸாம் எழுதணும், என்ஜினியரிங் இதில் டாப்பில் வரணும் அப்படின்னு. அப்போ உடம்பை அவள் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். அப்போ ஒரு ஆசிரியராக எழுத்தாளராக இங்கே ஆரோக்கியத்தை பற்றியும் இந்த இதில் பேசுகிறாரு. அடுத்த ஒரு கவிதை பார்த்திங்கன்னா, எத்தனை பேருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்கும்? பீஸா, பர்கர், பரோட்டா எல்லாருக்குமே பிடிக்கும். பரோட்டா பிடிக்காதவங்கன்னு யாராவது கை தூக்கும் பார்க்கலாம். பிடிக்காதுன்னு அது உன்னால் முழுசாக தூக்க முடியலல்ல. ஏன் பிடிக்காது? ஜீரணமாகாதா? அதுதான் பிரச்சனை. ஆனால் உனக்கு உள்ளுக்குள்ளே சாப்பிட்லான்னு இருக்குமா வேணான்னு இருக்குமா? அப்பா இது அப்பா புள்ள, நல்ல புள்ள. ஆனால் நமக்கு அந்த பரோட்டாவில் அப்படியே சால்னா அடித்து அப்படியே குழப்பி அடித்து மட்டன் குழம்பு சாப்பிட்டா பிடிக்கும் தானே. உன்னை விட்டுரு, மற்றவங்க நமக்கெல்லாம் பிடிக்கும் தாண்டா பரோட்டா சுட்ட சாப்பிட்டா. ஆனால் துரித உணவுகளால் என்னென்ன கேடு அப்படிங்கிறது வயிற்று வலி டாக்டர்கிட்ட போனால் தான் தெரியும். நீ துரித உணவு சாப்பிடாமையே வயிற்று வலி, அப்போ சாப்பிட்ற எங்கள் நிலைமையெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். டெய்லியும் ஓம வாட்டர் குடிச்சிட்டு தான் படுக்கணும். அதை அழகாக சொல்கிறாரு.
மரத்துக்கு மரம் தாவுது, குட்டியை வயிற்றில் சுமக்குது, மனித சாயலில் இருக்குது. குழாயில் யாருன்னு சொல்லுங்க. மரத்துக்கு மரம் தாவுது, குட்டியை வயிற்றில் சுமக்குது, மனித சாயலில் இருக்குது, குழாயில் தண்ணீரை குடிக்குது. பழங்களை உண்ணும் குரங்கினையே நாம் அடிமையாக்க கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நாம் அடிமையாக்க கூடாது. இது எந்த இடத்துக்கு அப்படின்னா, நீங்கள் கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் டூர் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சாலையோரத்தில் குரங்குகள் உட்காந்துருக்கு, பார்த்துருக்கீங்களா? மாதிரிட்டே இருக்கும், இப்படி உட்காந்துருக்கு. யாராவது போட மாட்டாங்களான்னு. குல்ஃபி பிடிச்சி திங்குது, ஐஸ்கிரீமை பிடுங்கிட்டு போகுது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதை பிடுங்கிட்டு போய் சாப்பிடுது. அதை நம்ம எவ்வளோ கெடுத்து வச்சுருக்கோம். இது விளையாட்டான விஷயம் இல்லை. காட்டுயிர்களுக்கு உணவு கொடுக்கவே கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது. 1974 என்னமோ நினைக்கிறேன், காட்டுயிர்களுக்கு உணவே தரக்கூடாதுன்னு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, நமக்கே அது கெடும்பு, அதை அந்த காட்டுயிருக்கு குரங்குக்கும் கொடுக்குறோம். இப்போ அந்த காட்டுயிர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாலையோரம் முழுக்க நின்றுக்கிட்டு இருக்கோம். நின்றுக்கிட்டு அதோட உணவு பழங்களும் கொட்டைகளும் தானே, அதை விட்டுட்டு மனுஷங்கிட்ட பிச்சை கேட்டு நிற்கிற மாதிரி நிற்கும். அதை விட இன்னொரு கொடுமை என்ன நடக்கும் அப்படின்னா, வண்டிக வேகமாக சர்புருன்னு போகல அந்த குரங்குகள் போகும்போது அடிபட்டு இறந்துடும். நம்மளுடைய அதிசயமான சோலை மந்தி குரங்குன்னு சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில். அந்த சோலை மந்தி குரங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருதான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் கொடுக்கக்கூடிய இந்த துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்றதுனாலையும் அதை சாப்பிட்றதுக்காக ஓடி போகுது இல்லையா, அப்போ அடிபட்டு நிறைய குரங்குகள் இறந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல்லலாம் மரத்துக்கு மரம் தாவிட்டுருக்கும் சோலை மந்தி, இப்போ போய் பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ ஒரு மனிதன் என்ன பண்ணியிருக்கிறோம், நான் கெட்டதோடு இல்லாமல் ஒன்று சொல்லுங்கள, ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தான் கெட்டதோட வனத்தையும் சேர்த்து கெடுக்குமா குரங்கில்ல. அது எப்படி மாற்றிக்கலாம், தான் கெட்டதோட குரங்கையும் சேர்த்து எடுக்குமா மனுஷ குரங்கு, அப்படி மாற்றிடலாம்ல. நம்ம குரங்கெல்லாம் நம்மளுக்கு எடுக்கவே இல்லை, நாம் நமக்கு வசதியாக பழமொழிகளை உருவாக்கியிருக்கோம். தான் கெட்டதோடு குரங்கையும் சேர்த்து கெடுத்ததான் மனுஷ குரங்கு. அதை அழகாக இதை பெரிய பெரிய இயற்கை ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடியவங்க கட்டுரைகளில் பார்த்தீங்கன்னா, இதை மிகப்பெரிய சமீபத்தில் நான் படித்த ஒரு புத்தகத்தில் கூட பார்த்தேன், பல்லுயிர்களுக்கானது பூமின்னு. குரங்குகளுக்கு, அதாவது காட்டுயிர்களுக்கு ஏன் உணவு தரக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய கட்டுரையாக எழுதியிருந்தார். இவர் 10 லைனில் அந்த கவிதையை கொடுத்துட்டு போயிட்டார். நீயும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டாத, மற்ற உயிர்களுக்கும் அதை கொடுக்காத. அப்போ இங்கே நம்மளுடைய ஆரோக்கியம் எல்லாம் சொல்லிட்டு பிற உயிர்களை எப்படி நாம் பேணி காக்க வேண்டும், இது ஒரு கவிதையில் வந்துருச்சா. ஒரு கவிதை அப்படிங்கிறது எத்தனை விஷயத்தை கொடுக்குது பாருங்க. அடுத்தது இன்னும் அற்புதமான ஒரு கவிதை, காப்போம். 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனிலிருந்து சிதறிய துண்டே பூமி. 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் உருவான மனிதனே, நச்சுக்களால் பூமியை அழிக்க பார்க்கிறாய். வேண்டாமே வேண்டாமே, பூமியை அழிக்க வேண்டாமே, காப்போமே காப்போமே, இனி நாங்கள் பூமியை காப்போமே. ஏனென்றால் பூமிக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. இருக்கிறது என்னது, ஒரே ஒரு பூமி தான் இருக்குது. அதையும் நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் எப்படி உலகம் தோன்றுச்சு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நம்மளாம் எப்படி பிறந்தோம்னா, வீட்டில் போய் பாட்டிக்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சாமி தான் நம்மளை படைச்சிது சொல்லுவாங்களா? பெரியவங்க கிட்ட கேட்டால், ஹிந்துக்கள் கிட்ட கேட்டால் என்னம்பாங்க, அதுக்கு ஒரு 10 சாமி சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் கேட்டால் பரமமண்டலத்தில் இருக்கும் பரமபிதா அவர்தான் 7 நாட்கள் ஒளியை படைத்தார், இருளை படைத்தார், கடைசியில் அதை உருவாக்குனார், இதை உருவாக்குனார், விழா எலும்பிலிருந்துன்ட்டு அவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க. முஸ்லீம்ஸ் கேட்டால் அவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க. முகமது நபியிலிருந்து ஆரம்பித்து அவங்க ஒரு கதை. ஆனால் நம்ம படிக்கிறோம் இல்லையா, படிப்பு நமக்கு பகுத்தறிவை கொடுக்கணும். உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, உலகம் பெருவெடிப்பு கொள்கையின் மூலமாக தோன்றுச்சு. 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே சூரியன் இருக்குது. சூரியன் மிகப்பெரிய ஒரு நெருப்பு கோளம். அதிலிருந்து ஒரு துண்டு மட்டும் வெடித்து வந்துச்சான். வெடித்து அதுவும் சூடாக தான் இருந்தது. நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா, அதில் கேஸஸ் ஃபார்ம் ஆச்சு. கேஸ் அப்படின்னா நீங்கள் சயின்ஸில் வாயுக்கள்னு படிப்பீங்களடா, என்னென்ன வாயு படிச்சிருக்கீங்க? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இது மாதிரி படிச்சிருக்கோம் இல்லையா? நீர் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு? நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடு சொல்லுங்க பார்க்கலாம். நீர் H2O. ஹெச் அப்படிங்கிறது ஹைட்ரஜன், ஓ ஆக்சிஜன். 2 பங்கு ஹைட்ரஜனும்
1 பங்கு ஆக்சிஜனும் சேர்ந்து நீர் மூலக்கூறுகள் பூமியின் மேற்பரப்பில் உருவாச்சு. நாளடைவில் அது கடலாக மாறுச்சு. கடல் தான் முதல் உயிரி தோன்றுச்சு. இப்படி படிப்படையாக வந்து 450 கோடி வருஷம் எங்கே மனுஷன் தோன்றி 2 லட்சம் எடுத்தோன்னே இப்படி மனுஷனாவெல்லாம் பிறக்கல. எப்படி இருந்தோன்னு தெரியும்ல, இப்படி இருந்து அப்புறம் இப்படி நடந்தோம், இப்படி வந்தோம், இப்படி வந்தோம், மறுபடியும் இப்போ எப்படி ஆகிட்டு இருக்குன்னு தெரியுமா இந்த செல்ஃபோன்னால? இதே தான். அதாவது 2 லட்சம் வருடம் பரிமாண வளர்ச்சியின் மூலம் இன்றைய வளர்ச்சியை எட்டி இருக்கிறோம். ஆனால் இந்த இடியட் நம்மளை என்ன பண்ண தெரியுமா, திருப்பி அந்த பரிணாம வளர்ச்சியில் குரங்கா மாற்றிட்டு இருக்குது. திருப்பி நம்ம இப்படி நிலத்தை பார்த்துட்டு போகிறோம். வானத்தை பார்த்து உயர்ந்து போவோம் என்று இருந்த மனிதனை இன்னைக்கு திரும்ப தரையை நோக்கி நடக்க வைத்திருக்கிறது. ஆனால் விஞ்ஞானம் தேவையான விஞ்ஞானத்தை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அழகாக சொல்லியிருக்காரு. இந்த பூமியில் கரப்பாம்பூச்சி நமக்கு சீனியர் தெரியுமா? நம்ம 2 லட்சம் வருடம்னா டைனோசர் அழிஞ்சே போயிடுச்சு. மனுஷனை மாதிரி ஓவராக ஆட்டம் போட்டுச்சு, சுத்தமாக இல்லாமையே போயிடுச்சா டைனோசர்? அதே மாதிரி மனிதனுக்கு ஒரே ஒரு விஷயம் கிடச்சிது, பகுத்தறிவு. யோசிச்சு பார்த்தா அது எல்லா விலங்குகளுக்கு என்னாச்சுன்னா 4 காலில் நடந்துட்டு இருந்துச்சு. மனுஷன் மட்டும் என்ன ஆகிட்டா பரிணாம வளர்ச்சியில் இயற்கை இதை கவனிக்காம விட்டுருச்சு, ஏமாந்துருச்சு அந்த விஷயத்தில். இயற்கை இந்த கையை மேலே தூக்கி நடக்க விட்டுச்சு, கீழே இருந்தது. அந்த 2 மேலே தூக்குனவனுக்கு என்னாச்சு அப்படின்னா, கைகள் கால் கை கிடைச்ச உடனே உணவுக்காக மட்டும் தேடி அலைந்த விலங்குகளைப் போல இருந்த மனிதன் என்னானான்னா உணவை உருவாக்க கற்றுக்கொண்டான். அதுதான் என்னது, விவசாயம். சோத்துக்காக சோறு தேடுறத வேலையே. சாப்பிடணும், தூங்கணும், இனப்பெருக்கம் பண்ணணும். எல்லா விலங்குகளைப் போல மனிதனுக்கும் இயற்கை இடப்பட்ட கட்டளை அதுதான். ஆனால் என்னாச்சு அப்படின்னா, இதை கைகளாக பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ண ஆரம்பித்தோம், உணவை உருவாக்கினோம். இப்போ உணவை தேடி அலையிற வேலை இல்லை, நிறைய நேரம் சும்மா இருந்தோம். அந்த உணவை உருவாக்கும் போது என்னாச்சு அப்படின்னா மனிதனுடைய மூளை வளர்ந்தது. அது வளர்ந்தது தான் என்னாச்சு அப்படின்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனை, இந்த பூமியே எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பேராசையால் பூமியை அழிக்கிறோம் அப்படின்னு. நான் ரொம்ப இந்த கவிதை தொகுப்பில் ரொம்ப ஹைலைட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இதுதான். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை பற்றியான உணர்வு இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற பூமியை பற்றியும் இருக்கணும். அப்படியான ஒரு உணர்வை இந்த கவிதை விதைக்குது. இப்படி நிறைய கவிதைகள் உங்களுக்குள்ளே படிச்சிங்கன்னா, இங்கே சார் வந்து புத்தகம் வைப்பார், அப்போ நீங்கள் படிங்க. இதில் முத்தாய்ப்பாய் அம்மாவை அழகு பார்க்கலாம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இவர் வந்து 90s கிட்ஸு, அதனால் அம்மாவுக்கு கனகாம்பரம் மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கி ஒரு கதம்பமாக கொடுத்து அழகு பார்க்கணும்னு அம்மாவை சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி குழந்தைங்க என்ன சொல்லுவீங்க, அம்மாவை எப்படி அழகு பார்க்க விரும்புவீங்க? அள வச்சு இல்லை, அழகு பார்க்கறதுனாலும் இப்போ என் பிள்ளை கண்டிஷன் என்ன தெரியுமா, எனக்கு அவங்க தான் பர்சனல் ட்ரெயினர். வெயிட் நான் முதல்ல மாரத்தான் ரன்னர் ஒன்ஸ் அப்பான டைம். இப்போ கொரோனா வந்து எல்லாம் நின்றுச்சு, திருப்பி வெயிட்டை குறைக்கணுமா. அவள் அம்மாவை எப்படி அழகு பார்க்க விரும்புகிறாள்னா, ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு நிறைய முடியெல்லாம் நீங்கள் வளர்த்துக்க வேண்டாமா, அதை வளர்த்துறதுக்கு நேரம் வீணாகும், நீங்கள் உங்களுக்கு தைரியமான தோற்றத்தையும் கம்பீரத்தையும் தரும் அப்படின்னு இன்றைய குழந்தைகள் அம்மாவை இப்படி அழகு பார்க்க விரும்புகின்றன. நாங்கள் 90 கிட்ஸ் நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, அம்மா நளினமான புடவையில் அழகாக தலைவாரி பூச்சூடி என்னை பள்ளி சாலைக்கு போவென்று சொல்ல வேண்டும் அப்படின்னு அப்படி ஒரு அன்பான அழகான அம்மாவை எதிர்பார்க்கிறாரு. ஆனால் நாகரிகம் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நம்ம போகிற உலகம் எப்படி இருக்குது. அதனால் அன்பு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும், இது எல்லாமே வேணும். இது இருந்தால் ஒரு அற்புதமான மனித சமுதாயம் உருவாகும் அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த கவிதை தொகுப்பின் ஒரு சாராம்சமாக பார்க்குறேன். இறுதி வரியாக நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள், மரம், செடி, கொடி, புல், பூச்சிகள் எல்லாவற்றிற்குமானது அப்படிங்கிறது தான் நிறைய கவிதைகள் சுற்றுச்சூழல் சார்ந்து எழுதியிருக்காரு. ஸோ நம்மளால் இந்த பூமிக்கு என்ன செய்ய முடியும் இதை யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் 10 மரங்களாவது நடனம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு அற்புதமான வாய்ப்பையும், நான் பிறந்த ஊரில் அது ஒரு இன்னொரு சந்தோஷம் இல்லையா, நான் இங்கே ஓடி ஆடி வெயிலில் விளையாண்ட இந்த தெருவில் வந்து இன்றைக்கி நான் வந்து பேசுகிறேன்னா அதற்கு காரணமான தோழருக்கும் அவங்களுடைய துணைவியாருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் அதுக்கு மேலாக குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.